தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் வந்துட்டு பதவியேற்று இத்தனை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா ஒழிப்பு 2.0 அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்து நிறைய இரும்புக்கரம் கொண்டு நான் எல்லாத்தையும் ஒடுக்குவேன், தேவைப்பட்டால் சர்வாதிகாரியாகவும் மாற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனமாக சூளுரைத்தார். நான் அப்பாவுடைய ஆட்சி இங்கே வந்துட்டு எப்பவுமே கண்டிப்பு அதிகமாக இருக்கும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள், நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இங்கே பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறார். யார் அவருக்கு அப்படி ஒரு உரிமையை அங்கே கொடுத்தது? 2022 கம்பேர் பண்ணும்போது 2024 பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் கிட்டத்தட்ட 33% உயர்ந்திருக்குது. இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே கிடையாது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தமிழ் பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டே வராங்க. குறிப்பாக திமுக அரசு மேலே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய புகாராக சொல்லப்படுவது என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் பதவியேற்று இத்தனை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா ஒழிப்பு 2.0 அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்து நிறைய இரும்புக்கரம் கொண்டு நான் எல்லாத்தையும் ஒடுக்குவேன், தேவைப்பட்டால் சர்வாதிகாரியாகவும் மாற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனமாக சூளுரைத்தார். ஆனால் அவர் அந்த அளவுக்கு மாறி இருக்காரா அப்படிங்கிறத நான் உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் தான் தமிழகத்திற்கு ஒரு அப்பா மாதிரி, இங்கே இருக்கிற இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து தமிழகத்தை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், இளைஞர்களுக்கு நான் பாதுகாவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பானா யாரை எடுத்துக்குப்போம்? கண்டிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படின்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு அங்கீகாரம், இதை தானே அப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் இங்க இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தரேன், இங்க அப்பா ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் அம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆட்சி நான் அப்பாவுடைய ஆட்சி, இங்க எப்பவுமே கண்டிப்பு அதிகமாக இருக்கும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள், நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இங்க பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முழுக்க முழுக்க கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது. யாருமே பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் ஒரு காலை கடனை முடிக்கிறதுக்கு கூட நம்மளால ஒரு பக்கமா ஒதுங்க முடியல. அந்த அளவுக்கு இங்க பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலைக்கு போனால் மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருந்தால் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தனியாக இருக்கும் பெண்களாகட்டும், தனியாக இருக்கக்கூடிய மூதாட்டிகளாகட்டும், அவங்களுக்குமே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது. வீடு பூந்து கழுத்தறுத்து போட்டு நகையை அறுத்துட்டு போயிடுறாங்க. வீடு பூந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. குறிப்பாக ட்ரிப்ளிகேன்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காவலர் ஒரு வீட்டு குடியிருப்புக்குள்ள ஒரு பெண் தனியாக இருக்கும்போது உள்ள பூந்து தாளிட்டு கொண்டார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பின ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஸோ காவலர்களே அத்துமீறும் கயவர்களாக மாறிவிட்டார்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை இந்த ஆட்சியும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பூந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பூந்து ஒரு பெண்ணை படிக்கிற மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு அரசாங்கம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசாங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்க யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை, மர்மமாகவே இருக்குது. அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டது, நீதிமன்றமே சொல்லிட்டாங்க அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இது ஒரு பிரச்சனையாக இப்போது தேர்தல் நேரத்திலும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த சார், யாருக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஞானசேகரன், பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பார்த்தீங்க
அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சர்வ சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறார். யார் அவருக்கு அப்படி ஒரு உரிமையை அங்க கொடுத்தது? குற்றவாளிக்கு காலேஜ் கேம்பஸ்குள்ள என்ன வேலை? யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள குற்றவாளி ஏன் நடமாடி கொண்டிருக்கிறார் அவ்வளவு சர்வசாதாரணமாக? யாரோ பெரிய கை யாரோ ஒருத்தருக்காக அங்க இருக்கிற மாணவிகளை பலிகடா ஆக்கி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் புகார்களும் எதிர்க்கட்சி தரப்புல வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான ஒரு தீர்வு இப்ப வரைக்கும் நமக்கு கிடைக்கல. யார் அந்த சார் அப்படின்றதற்கான ஒரு பதில் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரத்த நாடு. இந்த ஒரத்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேன் கிளப் ரசிகர் மன்றம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அந்த ரசிகர் மன்றத்தினுடைய வாயிலாக ஒரு கும்பல் பெண்கள் மீது கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அதற்கான காரணமும் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப சமீபத்துல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்பி கனிமொழி அவர்களுடைய தொகுதி தான் அது. அங்க பாத்தீங்க அப்படின்னா காலை கடனை முடிப்பதற்காக ஒரு பெண் கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அங்க ஒருத்தர் அந்த பெண்ணை வன்புணர்வு பண்ணி செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் அதற்கான தீர்வும் இப்பவுமே கிடைக்கப்படல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உலகெங்கும் நம்ம மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உலக அரங்கு கூட நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய சிஎம் நிறைய மேடைகள்ல பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்க இந்திய நாட்டு கூட நாங்க போட்டி போடல, உலக அரங்குல உலக நாட்டு மக்களோட நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு பெரிய அளவுல பேசிக்கிட்டாலுமே கூட இன்றும் நிறைய கிராமப்புறங்கள்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய கழிவறை வசதிகள் அங்க இல்லை. அடிப்படை சுகாதாரமிக்க கழிப்பிட வசதிகள் அங்கு அமைத்து கொடுக்கவே இல்லை. அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட இன்னும் கிராமப்புற பெண்களுக்கு கிடைக்கல. காலையில காலை கடனை முடிக்கிறதுக்காக நம்ம ஒதுங்குற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டு போட்டா கூட கார்ல யாராவது போனா கூட டக்குன்னு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்றும் பெண்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான விஷயம். திராவிட கட்சிகள் தலைநகரத்தை மட்டுமே போக்கஸ் பண்றதை விட்டுட்டு கிராமப்புறங்களையும் போக்கஸ் பண்ணா இது மாதிரியான ஒரு குற்றச்சம்பவங்கள் நடக்காம தடுக்கலாம் அப்படின்றதும் ஒரு மனக்குமுறலாகவே பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. பெண்களுக்கு எதிரான அந்த குற்ற சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2022 1414 இருந்தது. ஆனா அதே பார்த்தீங்க அப்படின்னா 2023 1650 உயர்ந்திருக்குது, அதிகமாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16.7% அதிகரிச்சிருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. அதே பார்த்தீங்க அப்படின்னா 2024 பார்த்தீங்க அப்படின்னா 1885 வழக்குகளாக பதிவாகி இருக்குது. அது 33% உயர்வு. 2022 கம்பேர் பண்ணும்போது 2024 பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் கிட்டத்தட்ட 33% உயர்ந்திருக்குது. ஓரளவு படிப்படியாக குறைஞ்சிருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் கடந்த ஆண்டுகளை விட இப்ப வரக்கூடிய ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் ரொம்பவுமே அதிகரிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது உண்மையிலேயே தமிழக அரசுக்கு அப்பா ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிக் கொள்கிற தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 56% பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக, பெண் குழந்தைகளுக்கு எதிராக போக்சோ வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 2021 3090 வழக்குகள் பதிவாகி இருக்குது. அதே 2024 பார்த்தீங்க அப்படின்னா 6969 வழக்குகள், டபுள் தி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகளும் அதிகரிச்சிருக்குதே தவிர குறைந்தபாடு இல்லை. கண்டிப்பாக திமுகவினர் இந்த முறை ஓட்டு கேட்டு வரும்போது மக்கள் இதை பற்றி விழிப்புணர்வோடு செயல்படணும், எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே கிடையாது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தமிழ் பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு 33
50% இடஒதுக்கீடு கிடைக்கணும், பெண்கள் எல்லா துறைகளிலும் சரிசமமாக நடத்தப்படணும், பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த ஜனநாயக குடியரசுல பெண்களுக்கான உரிமைகள் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக பார்க்கப்பட்டு வருது. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனநாயக நாட்டுல பெண்கள் வெறும் ஓட்டு போடும் இயந்திரமோ அல்லது வெறும் சதைப்பிண்டமாக மட்டுமோ பார்க்க கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்குமான ஒரு இடத்தை நம்ம கொடுத்தே தான் ஆகணும். அவங்களும் சமூகத்துல ஒரு நல்ல உயர்நிலையை அடையணும். அவங்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த அரசினுடைய கடமையை திமுக செய்ய தவறியதாகவும் அதை கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக மேற்கொள்ளும் அப்படிங்கிற உறுதிமொழியை பாஜக தரப்புல இருந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்திற்கு மட்டும்தான் தந்தை. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அகில மொத்தம் இந்தியாவிற்குமே தந்தையாக பார்க்கப்படுகிறார். உண்மையிலேயே இந்திய பெண்கள் மீது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து வழிநடத்தக்கூடியவர் பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் இங்க கண்டிப்பா குறிப்பிட்டாகணும். இறுதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்திலையும் பெண்களுடைய வாழ்வாதாரத்திலையும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னிகரில்லா ஒரு தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. திமுகவை வெறும் ஓட் பேங்காக மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக என்டிஏ ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக இது மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாருங்க, மற்ற ஸ்டேட் கூட தமிழகத்தை கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுன்னு சரின்னு படுதோ கண்டிப்பாக அதன்படி செயல்படுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.